Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரித்திஸ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போதுமே முருகருடைய வழிபாடும் மாரியம்மனோட வழிபாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ 9 நாள் நவராத்திரி பூஜையும் இருக்குது. இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட 4ஆம் நாள். அம்பிகை நான் டெய்லியுமே காலையில் இல்லைன்னா என்னால் காலையில் முடியாதுன்னா ஈவினிங் டயத்தில் பூஜை வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாசலில் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலாம். இந்த கோலம் பார்த்தா இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தா கோலமே பாதி கோலம் தான் இருக்கும், பாதி இருக்காது. எல்லாம் அழகாக எறும்பு லைனாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு சைடுனால என் பொண்ணு ஃபுல்லாக காலை வச்சு அழைச்சிடுவா. அவள் தான் கல் போட சொல்லுவாள், அதுக்கப்புறம் அவளே அழைச்சிடுவா போட்டு கீழே உட்காந்து. சின்ன பொண்ணு அதனால் அழைச்சிடுவா. கோலம் போடுறது அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத விட நம்ம வீட்டுக்கு வரவங்க பார்க்க நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோலங்கிறது நம்ம ஒரு சின்ன கோலம் போட்டாலும் அது கண்டிப்பாக அடுத்தவங்களை கவரக்கூடியதாக தான் இருக்கும். நம்மளே இப்போ யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு சின்ன ரோட்லேயே போகும்போது கோலம் யார் வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்கோம் நம்மளே வாட்ச் பண்ணிட்டு தான் போவோம். எந்த கோலம் நல்லா இருக்காது. மார்கழி மாதம்னா சொல்லவே வேணாம், ஒவ்வொரு வீட்டு வாசலாக பார்த்துக்கிட்டே போவோம். இதை உள்வாசல் அந்தளவுக்கு எனக்கு அழைய வேலை இருக்காது. வாசப்படியோட அந்த துளசி மாடெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே மண் உருளி ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் மணி பிளான்ட் இருக்கும். செம்பருத்தி பூ எப்போதும் செம்பருத்தி பூ பறித்து வச்சுருவேன். செம்பருத்தி பூவே இல்லைன்னா வீட்டில் உள்ள இந்த ரோஸ் மாதிரி எப்போதுமே இந்த ரோஸ்லாம் ரெகுலராக இருக்கும். பூக்கார் எப்போதும் ரெகுலராக கொடுப்பாங்க, அதனால் ரெகுலராக வச்சுருப்பேன். அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு காலைல 2 பத்தி ஏற்றிட்டு போய் வெளியிலலாம் ஃபுல்லாக காட்டினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அது அப்படியே பழகி போயிடுச்சு. பண்ணியே பண்ணலைனாலே எனக்கு ஒரு மாதிரியே அன்றைக்கி ஒரு நல்லா இல்லாத மாதிரி ஒரு உணர்வாக இருக்கும். இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு பண்ண முடியாது. அந்த குருவி கத்துற சவுண்டே அவ்வளோ அழகாக இருக்கும். காலையிலே பார்த்தா கரெக்டாக வீட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு அந்த மயிலெலாம் கூவும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அரிசி காலையில் வைக்கலைன்னா கரெக்டாக கூவும். கொல்லையில் நின்றுக்கிட்டு கூவி நம்மளை கூப்பிடும். அது நம்ம டெய்லி வச்சு பழக்கப்படுத்தின வாசி அது கரெக்டாக வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ துளசி மரத்தை நான் எப்போதுமே வெள்ளி செவ்வாயில் பூஜை பண்ணிடுவேன். அதனால் இன்றைக்கி துளசி மரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு கும்பிட்டு ரொம்ப லாங் வீடியோவாக எடுக்காமல் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுவேன், சமயபுரம் மாரியம்மனையும் வழிபாடு பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா சாமியும் வழிபாடு பண்ண சொல்லிட்டு டைம் இல்லை. அது ஈவினிங் டைம் பூஜை பண்ண வாசி நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்போதுமே அம்பிகைக்கு வேப்பிலைன்னு ரொம்பவே அவங்களுக்கு இஷ்டமான பொருள். அதனால் வேப்பிலையில் மாலை கட்டி அம்பிகைக்கு சாத்திக்கலாம். கண்ட தெய்வம்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது. வேண்டுதல் நம்ம வைக்கிற முறையும் இருக்குது. நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா மஞ்சள் கலர் துணியில் 5 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு நம்ம வேண்டுதல் வச்சோம், கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இது என்னுடைய அனுபவபூர்வ உண்மை தான். எனக்கு நிறைய விஷயத்தில் உதவி பண்ண தெய்வம்னு சொல்லலாம். இன்னமும் சரி, நான் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்க. அவ்வளோ அழகான ஒரு முகத்தோற்றத்தோடு இருப்பாங்க. எனக்கே ஆசை அவங்களுடைய சிலை ரூபத்தில் அவங்கள வாங்கிட்டு வைக்கணும்னு. என்கிட்ட எல்லா சிலையுமே இருக்குது, ஆனால் இவங்க தான் இல்லை. தாயாரையும் கண்டிப்பாக அடுத்த டைம் சமயபுரம் போனால் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக வாங்கிட்டு வரணுன்னு இருக்கேன். தீபம் தூபம் காட்டிக்கிட்டு அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்துக்கலாம். பிரசாதமாக நான் எப்போதுமே பானகம் வச்சிருவேன். இன்றைக்கி நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா தெய்வத்துக்குமே பால் தான் ஈவினிங் வச்சேன். இது முருகர்
வேலுக்கும் முருகருக்கும் எப்போ அபிஷேகம் பண்ணிடுவேன். வேலை வந்து அவர் பக்கத்துலேயே வந்து சாத்தி வச்சு 2 பேருக்குமே சேர்த்தே அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணிடலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போதும் போல் வந்து 6 அகல் ஏற்றி வச்சுருவேன். அறுபடை முருகனுக்கும் வேண்டுதல் வச்சுட்டு 6 அகல் ஏற்றி வச்சுருவேன். ஆனால் வந்து நான் வந்து முருகர்கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வைக்கல. ஆனால் எங்கள் அம்மா வந்து வேண்டுதல் வச்சு நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், இதுமாதிரி 6 அகல் ஏற்றி வைங்க வெற்றிலைன்னு. அவங்களுடைய வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நிறைவேறிட்டா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து என்ன விஷயம்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த முருகர் போட்டிருக்க அந்த மாலை வந்து நானாக வந்து ரோஜா பூ வச்சு கோர்த்தது தான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ரோஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பிளாஸ்டிக்கில் வந்து மாலை போட்டது மாதிரியே இருந்தார். அது கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் முருகர். அதனால் அந்த மாலை போடவும் எல்லாம் அழகாக நின்ன வாட்டத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அரிசி கொட்டி வேல் வச்சுட்டு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வச்சு 6 அகல் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து தீபம் தூபம் காட்டிக்கலாம். பின்னாடி வந்து முருகருடைய ஃபோட்டோ இருக்குது. நான் எப்போதுமே கீழே வச்சு தான் வந்து பூஜை பண்ணுவேன். இப்போ வந்து நவராத்திரின்னு சொல்லிட்டு அம்பாவை கீழே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ப்ளேஸ்லேயே வச்சு எல்லாம் நீ பூஜை பண்ண, அதனால் கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருந்துச்சு நீ பூஜை பண்ணுறதுக்கு. பின்னாடி உள்ள முருகர் திருச்செந்தூர் முருகர் தெரியவே இல்லை, ஒரு பின்னாடி இருக்கார். இன்றைக்கி 4ஆம் நாள். நேற்று 3ஆம் நாள் இரவே வந்து அம்பிகை கனவுல வந்துட்டாங்க. 2 நாளாக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்னால் ஒரு பூஜை பண்ணணும், எந்த ஒரு மாற்றமும் தெரியவே இல்லைன்னு சொல்லி நைட்டு அம்பிகையே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுடைய பூஜை வந்து மனதார அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் வீடியோவாக எடுக்காமல் அபிஷேகம் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறது மட்டும்தான் காட்டியிருக்கேன். நான் வந்து எப்போதுமே மற்ற சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுவேன். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, சிவலிங்கம்லாம் வச்சுருக்கீங்களே அபிஷேகம் பண்ணுவீங்களான்னு சொல்லி. நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். சிவலிங்கத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்துக்குமே சிலை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நானே வந்து இனிமேல் வந்து தினம்தோறுமே வந்து அபிஷேகம் பண்ணணும் எல்லா தெய்வத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்தமாரி பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வீடியோ கொடுக்குறேன். இப்போ அம்பாளுக்கும் வந்து அதேமாரி ரோஜா பூவில் தான் மாலை கோர்த்துக்கிட்டேன். 108 போற்றி வந்து படிச்சுக்கலாம். இப்போ அம்பாளுக்கும் தீபம் தூபம் காட்டி எப்போதுமே வந்து தீபம் இந்த காட்டிக்கிட்டு தான் வந்து கடைசியாக வந்து நான் திருப்பி 108 போற்றி அதேமாரி மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வந்து மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.